வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் பாசிப்பருப்பில் துவையல் அரைக்க போகிறேன். பாருங்கள், பாசிப்பருப்பு ஒரு அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பில் துவையல் அரைப்பாங்க. நான் பாசிப்பருப்பில் அரைச்சி காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். 3 மிளகாய் வத்தல். இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். வறுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பாசிப்பருப்பு பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை, தேங்காய் பூ, கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு. இப்போ இதெல்லாம் வதக்க வேணாம், அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். உப்பு இதிலே அரைச்சிக்கிறேன். அவ்வளோதான். அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். அரைச்சாச்சு. பாருங்கள், துவரம்பருப்பு துவையல் மாதிரியே இருக்கும், அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொர கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கொர கொரப்பு தேவையில்லை. மைய அரைக்காமல் கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் எடுத்து வச்சிட்றேன். அவ்வளோதாங்க, பாசிப்பருப்பு துவையல் எடுத்து வச்சாச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளிக்குழம்புக்கு, ரசத்துக்கு, எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். சாதம், ரசம், அப்பளம், வாழைப்பூ கூட்டு, பாசிப்பருப்பு துவையல், முட்டை. இது ரச சாதத்துக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.